கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது 2026க்கான குரு பயிற்சி பலன்கள். இதை நமக்கு துல்லியமாக கணிச்சு கொடுக்க நீங்கள் குருஜி வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கூறுவது அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள் தான் முதல்ல பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருந்து கொண்டு விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். எனவே இதற்குண்டான பொது பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே கடகராசிக்கு குரு வந்தவுடன் எல்லோருக்குமே நன்மைகள் ஏற்படும். அவருடைய உச்ச வீடாக இருக்கிறபடியால் அவருக்கு வலிமை கூடும். அவருடைய நட்சத்திரம் அதில் இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை தான் பிரகஸ்பதி என்றக்கூடிய தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை சொல்லியிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் எல்லா மக்களுக்குமே நன்மை வாரி வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பொதுவாக மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதனால் செவ்வாய் வீடாக இருக்கிறபடியால் நம் நாட்டு மக்களுக்கு விவசாயம் செழித்து நல்ல உணவு பண்டங்கள் விலை குறைந்து மழை பொழிந்து நல்லவை நடக்க இருக்கிறது. பூமி லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்களுக்காக நல்ல நிலைமை வரப்போகுது. அதில் அவங்க ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். அதற்கப்புறம் மகர ராசியை பார்ப்பதால் சனி பகவானுடைய ராசியாக சொல்லப்படுவதால் நீதி நேர்மை சத்தியம் தழைத்தோங்க போகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கிடைத்துவிடும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டத்துறை நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாமே நடக்க போகுது. மக்கள் உழைப்பை நம்பி நல்ல வருமானத்தை ஈட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இது இல்லாமல் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறபடியால் அடிமை தொழில் செய்பவர்கள், உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், இவர்கள் எல்லாருமே அவருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நாட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நல்லவை நடக்கும், கெட்டவை அழியும். இதெல்லாமே சனி பகவானுடைய ராசியை பார்ப்பதால் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டையாகிய மீனராசியை பார்வையிடுகிறார். மீனராசியை பார்வையிடும் பொழுது 9ஆம் பார்வையை பார்வையிடுகிறார். அப்பொழுது மக்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அரசாங்கம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு நிறைய சலுகைகளை வாரி வழங்குவார்கள். மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தீய பழக்கங்கள் அடியோடு அழிந்துவிடும். நாட்டில் ஒற்றுமை ஏற்படும். போர் நிறுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். படிப்படியாக போர் நிறுத்தம் குறைஞ்சிடும். இப்போ நாட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு, அதெல்லாமே குறைஞ்சிடும். இனிமேல் மதவாதிகள் ஒன்றிணைவார்கள். ஆன்மீகத்தில் இப்போ ஒன்றிணைவார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்கும். எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலை ஏற்படும். அனைத்து மத நல்லிணக்கம் ஏற்படும். இதெல்லாமே இந்த குரு பயிற்சி நடக்க போகுது. இது இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான தட்பவெப்பம், அதிகமான சூறை காற்று, புயல், சுனாமி எல்லாமே வர இருக்கிறது. நிலச்சரிவுகள் ஏற்படும். பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே ஏற்படும். அதிகமான மக்கள் இழப்பும் ஏற்படும். போக்குவரத்து விஷயங்களிலுமே அனைத்து போக்குவரத்துகளிலுமே விபத்துகள் ஏற்பட்டு மக்களுடைய அழிவு நிர்ணயிக்கப்படும். எனவே எச்சரிக்கையாக இருந்து வந்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பொது பலன்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்குண்டான குரு பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தீங்க,
ஓடி ஆடி வேலை செஞ்சீங்க, சுறுசுறுப்பாக இருந்தீங்க, ஸ்மார்ட்டாக இருந்தீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சீங்க. ஆனால் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ல் குரு பதவி பாழ் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பயப்பட வேணாம். நான் தான் சொல்லிட்டேனே, குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை அப்படி சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது பார்வை பலன்லேயே உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லையா? அதனால் கவலைப்பட வேணாம். இருந்தாலும் குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டால் என்னென்ன பண்ணுவார் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். குரு 10ஆம் இடத்துக்கு வந்த உடனே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்க தொடங்கும். தடைகள் பிரேக்கப் ஆகும். டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் குறையும். அப்படி தான் இருக்கும். ஆனால் ஜோதிடம் என்பது வழிகாட்டி தான். ஒரு ஜோதிடர் என்ன சொல்லுவார்? மற்றவங்களுக்கு வழிகாட்டியே இருப்பார். இது பண்ணுங்கள், இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இது செய்யுங்க, இந்த நேரத்தில் இது பண்ணாதீங்க. அதுதானே ஜோதிடம் பார்க்குறது. ஜோதிடம் என்றது எல்லாத்துக்குமா பார்க்குறது இல்லை. முக்கியமான முடிவு எடுக்கலை பார்க்கணும். கல்யாணத்துக்கு பார்க்கலாம், கல்விக்கு பார்க்கலாம், நம்முடைய எதிர்கால திட்டங்களுக்கு பார்க்கலாம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். இது மாதிரிலாம் பார்க்கலாம். கஷ்டமான நேரம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் பார்க்கலாம். முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் ஜோதிடம் பார்க்கணும். எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடாது. இப்போ டெய்லி வேலைக்கு போகிறாங்களா, அவங்களாம் ராகு கால ஏமாண்டத்தில் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க? அப்படிலாம் கிடையாது. முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கும் முக்கியமான விஷயங்களை செயல்படுத்தும் போது மட்டும்தான் ஜோதிடம் பார்க்கணும். அதுதான் அப்படி சொன்னேன். அப்போது 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கும்போது இருக்கிற தொழில் வியாபாரத்தை முடக்கி போடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கொரோனா பீரியட் வந்துடல, அப்போ என்னாச்சு? எல்லா கடையும் எடுத்து மூட்டாங்க. இப்போ சமீபத்தில் பாருங்கள், கேஸ் பற்றாக்குறை வந்தது, நிறைய ஹோட்டல் மூட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணாலே பார்த்தேன், காதில் கேட்டேன், கண்ணால் பார்த்தேன். நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. சின்ன சின்ன ஹோட்டலுகள், பெரிய ஹோட்டலுக்காரங்க இப்படி சமாளிச்சிட்டாங்க, இதை பண்ணுறாங்க. அப்படித்தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆகும். ஏதோ ஒரு வகையில் பிரேக்கப் ஆகும். அப்போ அதை சமாளிக்கும் அந்த தைரியம் வரணும். அதுக்கு தான் இப்போ முன்னாடியுமா சொல்கிறேன். அதை என்ன பண்ணணும், எப்படி செய்யலாம், அதுக்கு தான் அந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறத பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். அப்போது குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கூடாது. ஒரு காம்படிஷன் போட்டிலாம் வருதில்ல, அதில் கலந்துக்கூடாது. அதில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு குறைவு. அப்போது வெற்றி பெறணும்னா இறை வழிபாடும் தான தர்மம் செஞ்சு நீங்கள் முழு மூச்சாக அதில் இறங்கினா வெற்றி பெறலாம். போராடி வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட நேரம் தான் இது. அப்போ கவனமாக இருக்கணும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் பார்க்குறார். குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் பொருள் வரவு, பண வரவு ஓரளவுக்கு வரும். ஓஹோன்னு வராது, ஓரளவுக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், என்னப்பா எப்படி இருக்க, ஏதோ போயின்னு இருக்குப்பா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்களே, அதை சொல்லும் அளவுக்கு உண்டான வாழ்க்கை அமையும். கொடுக்கல் வாங்கல சீராக இருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சிரும். இதெல்லாம் குறைஞ்சிரும். ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயமாக நடக்கும். அதில் கருத்தூன்றி படிப்பாங்க. மந்தமாக இருக்கவங்க இப்போ கொஞ்சம் முன்னேற்றமாவாங்க. இதெல்லாம் 2ஆம் இடத்துக்கூட பலன். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்கிறது. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே கட்டி இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாமல் இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா கட்டி இடம் இருந்தால் அதில் வாங்கி இப்போ கட்ட ஆரம்பிக்கலாம். இன்னும் குரு பார்வை விழுது. எப்படி எனக்கு கிடைக்கும் கடனாக கிடைக்கும். அது மாதிரிலாம் பண்ணலாம். இதுக்கப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க. சொன்னேன் இல்லையா? இப்போது ஒரு வீடு கட்டினாலோ ஒரு கல்யாணம் பண்ணாலோ நல்லா கேட்டுங்க. இந்த 2 விஷயத்துக்கு இது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு மருத்துவ சிகிச்சைன்னு வச்சுங்க, ஒரு ஆப்ரேஷன், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு படிப்பு, இந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. யார்? நண்பர்கள் உறவினர்கள். இது கண்கூட பார்த்தது தான். அப்போ கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்னப்பா பாதியிலே கட்டி முடிச்சிருக்கேன், இந்தா அப்புறம் மெல்லமாக கூட எனக்கு. சில பேர் வந்து குறைச்ச வட்டி கொடுப்பாங்க. சில பேர் வேணாப்பா கைமாத்த வச்சுக்கோ, நீ நல்ல உனக்கு வரும்போது எனக்கு கொடு அப்படின்னும். இப்படிலாம் சொல்லக்கூட இருக்கிறார்கள். அதுக்குள்ள நேரம் வந்திருக்கு, அதான் சொல்லணும். அதுக்கு நண்பர்கள் உறவினர்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. அது இப்போ உங்கள் ராசிக்கு நடக்கும். துலா ராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது
யாரையும் சந்தேகப்படாமல் இருக்கணும். துளாராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. எப்பயுமே அவங்களுக்கு சந்தேக குணம் தான். எது நடந்தாலும் இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்குமா, இவரோட பழகினா நல்லா இருக்குமா, இவர் நம்மளை ஏமாற்றுவாரா, நம்மளை ஏமாற்றிடுவாரா, நம்மளை தோக்கடிச்சிருவாரா, நம்ம வாழ்க்கையை சூன்யமாக்கிடுவாரா, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இறை வழிபாடோட நம்ம நல்லதே நினைக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தையும் பார்க்கலாம் இல்லையா, அதனால் வழக்குகள் ஜெயமாகும். பொதுவாகவே துளாராசிக்கார பிறந்தவங்களுக்கு நிறைய வழக்கறிஞர்கள், அட்வொகேட் சொல்கிறோம் இல்லையா, அவங்க இருப்பாங்க. ஏன்னா உங்கள் சின்னோட தராசு தான், துளாராசியோட சின்னம் வந்து தராசு தான். நீதிபதி இருப்பாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க, சட்டத்துறையில் உள்ளவங்க இருப்பாங்க, சட்டத்துறை வல்லுநராக இருப்பாங்க, சட்டத்துறை ஆலோசகராக இருப்பாங்க. இவங்க எல்லாமே இப்போ நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா ஆரம்பத்தை குரு பார்க்குறாரு. வழக்குகள் ஜெயமாகும். இப்போ நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தால் இப்போ கேஸ் முடிச்சு கொடுத்துருவீங்க. கேஸ் முடிச்சு கொடுத்தோன்னா உங்களுக்கு பீஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஃபுல் பீஸ் வராது, அது இப்போ வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் ஜட்ஜாக இருந்தால் நல்ல தீர்ப்பை கொடுப்பீங்க. பேப்பரில் உங்கள் பேர் வரும், பேரும் புகழும் வரும். நல்ல தீர்ப்பு கொடுத்தாலே அந்த மாதிரி தானே வரும், பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. அது இல்லாமல் இந்த தொழில் விவகாரத்து மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் நோய் நொடியெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு சௌகரியமாக இருக்கும். அதாவது நடக்க முடியாமல் இருந்திருக்கும், படுத்த படுக்கையாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு வீட்டில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்க தூரமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லாமே நடக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதுவும் இந்த பார்வையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கடன் வாங்கி கடன் தீர்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாமே துளாராசிக்கு வருது. ஒரு ராசிபதி சுக்கிரன் இல்லையா, அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபட்டு வரணும். மகாலட்சுமி பூஜையில் கலந்துக்கலாம். இல்லை நீங்கள் வசதி வாய்ப்பு ஓரளவுக்கு இருந்தால் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். சுமங்களுக்கு வர வச்சு அவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். சுக்கிரனுடைய ராசியாக இருக்கிறபடியால் வள்ளி முருகனுடைய மனைவி துணைவியரில் இருவரில் வள்ளி தேவசேனா சொல்லுவாங்க. அந்த வள்ளி என்ற அம்மன் வந்து சுக்கிரனுக்குரிய தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி மட்டும் இல்லை, சுக்கிரனுக்குரிய தெய்வம் முருகப்பெருமானுடைய துணைவியான வள்ளி சொல்லலாம். அப்போ அந்த வள்ளி தேவசேனாதிபதி வள்ளி தேவனுடைய முருகரை வழிபட்டுவார். இதெல்லாமல் நல்லா கேட்டுங்க, துளாராசியில் பிறந்தவங்க தானம் தர்மம் பண்ணும்போது ரெடிமேட் ட்ரெஸ், தைத்த ஆடைகள் அது வாங்கி கொடுக்கறது சிறப்பு. அது குழந்தையாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பேண்ட் ஷர்ட்டு, புடவை, ஜாக்கெட்டு, சின்ன குழந்தைங்களுக்கு ட்ராயரு, பனியன், சட்டை அப்படி வாங்கி கொடுக்கலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு அனாதாசிரமம் போய் பண்ணலாம். இல்லை உங்கள் கண்ணில் தென்படுற அடிக்கடி இங்கே பார்க்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம். இது பண்ணி வந்தீர்களானால் அந்த தானம் தர்மத்தால் உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்கு தான் தான தர்மம் பண்ணுன்றது. தடையாக இருக்கிறது, முன்னேற்றமாக இருக்க இல்லாமல் போகிறது எல்லாமே நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர் என்று சொல்லக்கூடியவர். அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட்டு வர வேண்டும். அவருக்கு பிடிச்ச பானகம் வைக்கலாம். வெல்லம், சுக்கு, ஏலக்காய், எலுமிச்சம்பழம் ரசம் பிழிந்து பானகம் தயாரிப்பாங்க. அது நீங்கள் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் போனாலே கொடுப்பாங்க. அது நீங்கள் வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கலாம். வெறும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். நெய் விளக்கு போட்டு அவர் வழிபடலாம். துளசி மாலை சாத்திய அர்ச்சனை பண்ணலாம். நாளை என்பது நரசிம்மரும் இல்லை. நல்லா கேட்டுங்க, எல்லா தெய்வத்தை விட இமிடியட்டாக வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தான். இது நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நானே என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி வந்தவங்கள நீ உடனே நரசிம்மர் கோயில் போயிட்டு அழுதுட்டு அவருக்கு முடிஞ்ச ஒன்றால் விளக்கு ஏற்றியோ அர்ச்சனை பண்ணி ஏதோ பண்ணிட்டு போமா, நல்லது நடக்குன்னு. அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு வர இந்த பெரிய ஆபத்து நீங்கியது. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு என்னை வந்து சந்தித்தாங்க. அதனால் நாளை என்பது நரசிம்மரும் இல்லை, உடனே பலன் கொடுத்துருவார் நரசிம்மர். அப்போது துளாராசியில் பிறந்தவங்க நரசிம்மர் அவர் மட்டும்தான் வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. யாருக்குமே ஒரு தைரியம் வரணும், ஒரு பயம் போகணும். மரண பயம் நீக்கக்கூடியவர் நரசிம்மர். ஒரு ட்ராவலில் போகிறோம், பயம் வருது. ஒருத்தர் பேச முடியல, பயம் வருது. பயம் என்ற உணர்வை தவிர்க்கக்கூடியவர் தான் நரசிம்மர். அவருடைய உருவமே பார்த்திங்கன்னா சிங்கமுகம். சிங்கத்துக்கு மிஞ்சின என்ன இருக்குது சொல்லுங்கள், விலங்குகளை. அப்போது அந்த நரசிம்மரை தொடர்ந்து வழிபடலாம், பிடித்து கொள்ளலாம். அவருக்கு உரிய ருண விமோசன ஸ்தோத்திரம்னு இருக்குது. ருண விமோசன ஸ்தோத்திரம். ருணனா கடன். அந்த கடன் தீர்க்கிற
சோத்திரம் ஒன்று இருக்குது, அது புக்கு கடையில் விற்கும். அதை வாங்கி சனிக்கிழமை தோறும், நல்லா கேட்டுங்க, சனிக்கிழமை தோறும் விளக்கு ஏற்றி அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம், துளசி மாலை சாத்தலாம். இந்த ருண விமர்சன சோத்திர அவருடைய கோயிலையும் சொல்லலாம், வீட்லேயும் சொல்லலாம். வீட்டில் அவர் படம் வாங்கி வச்சு கூட சொல்லலாம். படம் வச்சா எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அவரை மனசால தியானித்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி வரலாம். கடன் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும், பயம் போய்விடும், தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். இதெல்லாமே அந்த நரசிம்மருக்குரிய பலாபலங்கள். அவரை வழிபட்ட பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்கள். அப்போ துளாராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணிட்டுவாங்க. இது இல்லாமல் இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு சுக்கிரன் தானே, சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அதனால் ஒன்று வந்தால் ஒன்று இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு நண்பர் வந்து உதவி பண்ணுவார், ஒரு சொந்த பந்தத்தில் உள்ளவங்க வேலைக்கு போவாங்க, ஒரு சொந்த பந்தத்தில் உள்ள ஒரு வேலையை வந்து உதவி பண்ணுவார். ஒரு க்ளோஸ் நட்பாக, நெருங்கிய உறவினர், நெருங்கிய நட்பு தான் சொல்கிறேன். ஒரு நல்ல நட்பு ஏதோ ஒரு மனக்கசப்பால் வேலைக்கு போவாங்க. ஒன்று வந்தால் ஒன்று போகும். அதுதான் இப்போ உள்ள காலகட்டங்கள். இந்த குரு பயிற்சியில் அதுதான் நடக்க போகுது. அது மனசை தேர்த்திங்க. ஒன்று வந்தால் ஒன்று போகுது இல்லையா, நடக்குது இல்லையா, அதனால் மனசை தேர்த்திங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். நீங்கள் கண்டிப்பாக தியான மார்க்கத்தில் இருக்கணும். பெரும்பாலும் தான தர்மங்கள் செஞ்சுட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணலாம். ஏன்னா மகாலட்சுமி அம்சம் சுக்கிரன், அதனால் பெண்கள் வகையில் நிறைய உதவி பண்ணலாம். பெண்களுக்கு அவங்களோட கல்விக்கு, வாழ்க்கைக்கு, திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். இப்போ தங்க வைக்கிற விலைக்கில் அதெல்லாம் முடியாது, இருந்தாலும் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், ஒரு சீர் செட்டு பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம், உங்களால் முடிந்தது. இல்லை பல பேரோட சேர்ந்து கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு, ஏழ்மையில் இருக்க பெண்ணுக்கு செஞ்சிங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய மதத்தில் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு செய்யக்கூடிய உதவிகள் செஞ்சிங்கன்னா அல்லாஹ் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்லி இஸ்லாமியத்தில் சொல்லியிருக்கு. என்னுடைய இஸ்லாமிய நண்பர் எனக்கு சொல்லியிருக்கிறார். இது உண்மையும் கூட, நானே பார்த்துருக்கேன், அனுபவத்தில் பார்த்தேன். ஸோ அதனால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்காத ஒரு பெண்ணுக்கு நீங்கள் அதை செய்து வைத்தினால், அது இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்கும். இந்த குரு பயிற்சி நல்லதும் கெட்டும் வந்து தான் போகும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொன்னேன் இல்லையா, அந்த சட்டத்துறை வழக்குகள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்று பேசினா ரெண்டாவது நினச்சிருவாங்க. விமர்சனம் உங்களுக்கு வரும் நிறைய. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒருத்தரை சொல்லிட்டாங்கன்னா புதுவெளியில் சொல்லுவாங்க. இப்போ தான் சோஷியல் மீடியா நிறைய வந்துச்சு, அவர் இப்படி அவர் அப்படின்வாங்க. உடனே அதுக்கு அகென்ஸ்டாக கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதில் அரசாங்கத்தை கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அவங்க கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நடந்திருக்கு, நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம், காதால் கேட்டிருக்கோம். அதனால் வாய் வார்த்தை கவனம் வேண்டும். பெரும்பாலும் மௌனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, நான் சொன்ன இறைபரிகாரங்கள், தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும். எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த குரு பயிற்சி பார்வை பல நாள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு அனுபவத்தால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஓரளவுக்கு விலகி அடுத்த ஸ்டெப்புக்கு, சொல்கிறேன் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்தேன்ப்பான்னு சொல்லுவாங்க. நான் என்ன திடீர்னு வந்துட்டேன், பணக்காரன் ஆகிட்டேன் இல்லையே, உழைச்சி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்தேன், இப்போ இன்றைக்கி நல்ல நிலைமையில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அதனால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி வெற்றி தரும் அப்படின்று இந்த குரு பயிற்சி பலனில் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலவும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி உங்களை விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.